ஓம் சாந்தி. 6/1/23 காலை முரளி. முரளியிலிருந்து கேள்விகள். இப்போது நாம் எந்த விஷயத்தை தெரிந்து கொண்டோம்? முதல் கேள்வி. இப்போது நாம் எந்த விஷயத்தை தெரிந்து கொண்டோம்? இரண்டாவது கேள்வி. பாபாவின் இதயத்தில் யார் இருப்பார்கள்? பாபாவின் இதயத்தில் யார் இருப்பார்கள்? மூன்றாவது கேள்வி. தந்தையின் உதவி யாருக்கு கிடைக்கும்? தந்தையின் உதவி யாருக்கு கிடைக்கும்? நான்காவது. தந்தையின் அருகாமையில் யார் வர முடியும்? தந்தையின் அருகாமையில் யார் வர முடியும்? அஞ்சாவது. மாலையின் மணியாக யார் ஆக முடியும்? மாலையின் மணியாக யார் ஆக முடியும்? ஆறாவது. யார் சுயதர்ஷன சக்கரதாரிகள்? யார் சுயதர்ஷன சக்கரதாரிகள்? ஏழாவது. ஏகாந்தம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது? தனிமை அல்லது ஏகாந்தம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது? Fill up the blanks. தந்தைக்கு குழந்தைகளை பார்ப்பதற்கு அல்லது குழந்தைகளை பார்ப்பதற்கு தந்தைக்கு டேஷ் தேவையில்லை. குழந்தைகளை பார்ப்பதற்கு தந்தைக்கு டேஷ் தேவையில்லை. இரண்டாவது. கிரைஸ்டுக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு, கிரைஸ்ட் அல்லது கிறிஸ்துவிற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு பாரதம் டேஷாக இருந்தது. பாரதம் டேஷாக இருந்தது. மூன்றாவது. யோகத்தினால் டேஷ் கிடைக்கிறது, ஞானத்தினால் டேஷ் கிடைக்கிறது. யோகத்தினால் டேஷ் கிடைக்கிறது, ஞானத்தினால் டேஷ் கிடைக்கிறது. நாலாவது. சர்வீசபிள் ஆகுவதற்கு டேஷை முடிக்க வேண்டும். சர்வீசபிள் ஆகுவதற்கு டேஷை முடிக்க வேண்டும். அஞ்சாவது. ஏமாற்றம் அடைவது என்றால் டேஷ் செய்வதாகும். ஏமாற்றம் அடைவது என்றால் டேஷ் செய்வதாகும். ஆறாவது. டேஷ் ஆகி தன்னுடைய டேஷில் இருப்பவர்கள் டேஷில் இருங்கள். டேஷ் ஆகி தன்னுடைய டேஷில் தன்னுடைய டேஷில் இருங்கள், அப்போது டேஷ் அடைய மாட்டீர்கள். டேஷ் ஆகி தன்னுடைய டேஷில் இருங்கள், அப்போது டேஷ் அடைய மாட்டீர்கள். தனிமை. ஏழாவது. தனிமை என்றால் டேஷ். கேள்வி பதில்கள். இப்போது நாம் எந்த விஷயத்தை தெரிந்து கொண்டோம்? பதில். மீண்டும் தந்தை நம்மை பக்தி மார்க்கத்தின் ஏமாற்றங்களிலிருந்து விடுவித்து நம்முடைய ஆத்ம ஜோதியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டோம். இரண்டாவது. பாபாவின் இதயத்தில் யார் இருப்பார்கள்? சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் தான் பாபாவின் இதயத்தில் இருப்பார்கள். பாபாவே அந்த மாதிரி குழந்தைகளை பார்த்து மகிமை செய்வார். தந்தையின் உதவி யாருக்கு கிடைக்கும்? குழந்தைகள் தைரியமாக இருந்தால் தந்தையின் உதவி கிடைக்கும். நாலாவது. தந்தையின் அருகாமையில் யார் வர முடியும்? யார் எவ்வளவு அஷரீரி ஆகிறார்களோ
பாபாவை நினைவு செய்கிறார்களோ அவர்கள் அருகாமையில் வர முடியும். மாலையின் மணியாக யார் ஆக முடியும்? யார் பக்கா நிச்சய புத்தி உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் மாலையின் மணி ஆகிறார்கள். 6வது, யார் சுயதர்ஷன சக்கரதாரிகள்? துக்கத்தின் சக்கரங்களிலிருந்து சதா விடுபட்டு இருக்கக்கூடிய மற்றும் அனைவரையும் விடுவிக்கக்கூடியவர்கள்தான் சுயதர்ஷன சக்கரதாரிகள். 7வது, ஏகாந்தம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது? ஒருவரின் நினைவில் இருப்பது, ஒருமுகமாகி விடுவது, ஏகாகிரமாகி விடுவது, இதுதான் ஏகாந்தம். fill up the blanks. தந்தைக்கு குழந்தைகளை பார்ப்பதற்கு டேஷ் தேவையில்லை. திவ்ய திருஷ்டி தேவையில்லை. 2வது, கிறிஸ்துவிற்கு 3000 ஆண்டிற்கு முன்பு பாரதம் டேஷாக இருந்தது. எல்லாரும் சொர்க்கம் தான் சொல்வீங்க. இந்த முரளில பாபா சொர்க்கம் சொல்ல வெஜிடேரியனாக இருந்தது. விடுங்க, பாயிண்ட் விடுங்க. வெஜிடேரியனாக இருந்தது. 3வது, யோகத்தினால் டேஷ் கிடைக்கிறது. இதெல்லாம் ஈஸி. ஞானத்தினால் என்ன கிடைக்கிறது? டேஷ் கிடைக்கிறது. யோகத்தினால் சக்தி, ஞானத்தினால் செல்வம். சர்வீசபிள் குழந்தைகளுக்கு டேஷ் டேஷ் சர்வீசபிள் குழந்தைகளுக்கு சர்வீசபிள் ஆகுவதற்கு டேஷ் முடிக்க வேண்டும். விகாரங்களின் அம்சத்தை கூட முடிக்க வேண்டும். 5வது, ஏமாற்றம் அடைவது என்றால் டேஷ் செய்வதாகும். துக்கத்தின் அனுபவம் செய்வதாகும். 6வது, டேஷ் ஆகி தன்னுடைய டேஷில் இருங்கள், அப்போது டேஷ் அடைய மாட்டீர்கள். அழியாத சிம்ஹாசனதாரியாகி தன்னுடைய உயர்ந்த பெருமிதத்தில் இருங்கள், அப்போது ஒருபோதும் பரேஷான் தொந்தரவு அடைய மாட்டீர்கள். தனிமை என்றால் டேஷ் ஒருவரின் அந்தியத்தில் முழுவது. இன்றைய சொமான், நான் மகான் ஆத்மா. சிந்தனை, நான் மகான் ஆகுவது எப்படி? மகான் ஆத்மாவின் லட்சணம் என்ன? சிந்திக்கணும். மகான் ஆத்மானா எப்படி இருப்பாங்க? நீங்க தனியா சிந்திக்க வேண்டாம். பாபா அதை பற்றி எந்தெந்த முரளில என்னென்ன சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை மனனம் பண்ணணும். அப்போதான் அதை நம்ம கடைபிடிக்க முடியும். யோகா பயிற்சி, அதுக்காக நம்ம என்ன யோகா பண்ணணும்? மகான் ஆத்மா நான் அப்படின்னா அதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் யாரு? மாஸ்டர் உலகத்தை படைப்பவர். அதனால மாஸ்டர் உலகத்தை படைப்பவர் ஆகி சதா ஆக்கப்பூர்வமான செயலை செய்யும் மகான் ஆத்மா, மாஸ்டர் சுக வள்ளல், என்னிடமிருந்து நாலாபுறமும் சுகத்தின் ஒளி அதிர்வலைகள், அந்த ஒளி கிரணங்கள் பரவி கொண்டிருக்கிறது. இப்படி பயிற்சி செய்யும். ஓம் சாந்தி.